என் வீட்டில் இருக்கவங்களே சரி, நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா உனக்கு சாணி வர வேலை இல்லையா இங்கே வந்துட்டேன்னு கேட்பாங்க. என் பாப்பாவே வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ ஏம்மா அந்த வேலைக்கு போகிற, என்னெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த உலகம் எப்படி தெரியுமா, அவங்க வேலை பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்லா வேலை பண்ணுறவங்களும் வாழ விட மாட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, மொத்த வெயிட்டும் தூக்கி வச்சுட்டு நான் அண்ணன் பைக் தரேன், பைக்கில் போங்க, சரியா? Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Woods Matram with Lawrence. Powered by the Chennai Stills. Let the celebrations begin. Vinayaka Mission, School of Allied Health Sciences, Velamal Nexus. சைக்கிளில் தான் வந்து கீரை வித்துட்டு இருப்பேன். ஒரு 2 தெரு 3 தெரு தான் போக முடியும் என்னால். சைக்கிளில் போய் மிதித்து கொடுக்கும்போது ரொம்ப களைப்பாக இருக்கும் எனக்கு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போவேன் சைக்கிள்லேயே. 6 கிலோமீட்டர் போவேன். அங்கே போய் நிறுத்திட்டு மூட்டையில் முதல்ல கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னுக்கூட்டில் வச்சு தெரு தெருவாக போயிட்டு வருவேன். மொத்தமாக எடுத்துகிட்டு போனால் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தெருவாக போயிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு. இப்போ வந்து வண்டியில் போகிறதுனால நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டைமை கொஞ்சம் எனக்கு கிடைக்குது, பாப்பா கூட இருக்கிறதுக்கும். எனக்கு அந்த களைப்பும் இல்லாமல் வண்டியை வச்சு நான் ஓட்டி நல்லாவும் சம்பாதிக்கிறேன். இந்த வண்டி கொடுத்ததுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் அவங்களுக்கும் நன்றி, பிகினர்ஸருக்கும் நன்றி. வீட்டு ஓனருங்க வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டு ஃபேமிலி யார்கிட்ட சொல்லலை, எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு தான். நாங்கள் 8 மாதம் இருக்கும்போது ஒரு மாதிரி உடம்பு முடியல, குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்துட்டே வரணும், ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. எங்களால் முடியல. ஏன்னா நான் சம்பாதிக்கிறது ஒரு 300-400 தான் வரும். அது வீட்டு செலவுக்கு மற்ற செலவுக்கு எல்லாமே நான் பார்க்கணும். வீட்டில் இருக்கவும் முடியாது. ரொம்ப என்ன பிடிக்கும் உனக்கு? படிக்கிறது பிடிக்கும். என்ன படிக்கிறீங்க இப்போ? இது 2nd ஸ்டாண்டர்ட் போயிருக்கு. பிக் கேர்ள் ஆயிட்டு என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடுல போட போறேன். மாற்றம் வித் லாரன்ஸ் மாஸ்டர் கூட வந்து ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது சம்திங் இன்ஸ்பைரிங் ஒரு டேக் பேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம், ஒரு ஷோவில் நீங்கள் ஒரு ஜட்ஜாக வந்து இல்லை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மொமெண்ட்டில் கூட ஒரு மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பார்த்துருக்கோம்ல, இந்த சாமி நடக்கிற இடம்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா புல் மலர்ந்து அப்படியே பூக்கள்லாம் வந்து, அது ஏன் நான் சொல்ல வரேன்னா, வறண்ட பூமியில் கூட நம்பிக்கையும் நல்ல மண்ணும் தண்ணீரும் கொடுத்தால் அது கூட செழிப்பான ஒரு வயலாக மாறும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நடமாடும் எக்ஸாம்பிள் மாஸ்டர். அண்ட் அந்த வகையில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் இப்போ கொண்டு வர போகிறீங்க. அவங்கள நான் கூப்பிட போகிறேன் இந்த மேடைக்கு. ரேவதி வாங்க. வணக்கம் ரேவதி. ரேவதி, உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யார் யாராக இருக்காங்க? நானும் பாப்பா, எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நான் வந்து கீரை வியாபாரம் பண்ணுறேன். கீரைன்னா சைக்கிளில் தான் எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 7 கட்டு 5 கட்டு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போகும்போது ஒரு 2 தெரு கொடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 10 தெரு சுற்றி வந்து விற்றுட்டு வந்து வியாபாரம் பார்த்துட்டு வருவேன்க்கா. அது இல்லாமல் நான் வந்து ஒரு பண்ணை ஒன்று பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு 10 மாடு இருக்குது. மாடு கோழிங்கெல்லாம் இருக்குது. அதையும் நான் தான் போய் பார்ப்பேன். மாட்டு சாணி எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த இடத்துட்ட ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டு மாடுங்களை வேறு இடத்துல எதுவுமே கட்டி தீனி வைக்கியா போகிறது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வருவேன். ஆனால் நிறைய பேர் வந்து என் மூஞ்சிக்கு நேராகவே என்னை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. என் வீட்டில் இருக்கவங்களே சரி, நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா உனக்கு சாணி வர வேலை இல்லையா இங்கே வந்துட்டேன்னு கேட்பாங்க. அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீரை இப்போ நான் தெரு மலை விற்க போகிறேன்னா ஒரு கட்டு கீரை கொடுக்குறேன்னா அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 20 ரூபா 25 ரூபா. இப்போ நார்மலாக கீரை விற்கிறவங்க அவங்க கழனிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்க 20 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 20 ரூபா ஒரு கட்டு கீரைன்னு கொடுத்துருவாங்க. நான் வந்து அங்கே வாங்குறது அவ்வளோ ரேட்டு தான். வாங்கிட்டு வந்து அதில் 5 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும்ன்ட்டு தான் மேற்கொண்டு நான் விற்பேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 20 ரூபா 25 ரூபான்னு சொன்னேன்னா 25 ரூபாவா, ஊருக்குள்ளெல்லாம் ஒன்றும் சேர்க்கவே கூடாது. 20 ரூபா கீரையை வந்து நீ எதுக்கு 25 ரூபான்னு ஏற்றி விட்டுட்டுருக்க அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா,
கீரை கீரை எவ்வளோன்னு கேட்டாங்க. ஒரு அக்கா கேட்டாங்க. கீரை வந்து 20 ரூபாய்க்கா நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25 ரூபான்னா 20 ரூபான்னா 25 ரூபான்னா வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ, 20 ரூபான்னு தரமாட்டல, இங்கேருந்து கிளம்பு நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து வேறு யாருன்னா சொன்னால் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எங்கள் ரிலேட்டிவ்லேயே வந்து அந்தமாரி பின்னாடி இருந்து பேசுகிறது, ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறது எல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு தான். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஹோல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் 8 மாதம் இருக்கும்போது ஒரு மாதிரி உடம்பு முடியல, குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். என் பொண்ணுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சின்னதாக பாப்பாவுக்கு ஹோல்ஸ் இருக்குது ஹார்ட்டில், அது வந்து நீங்கள் வளர வளர பார்த்துட்டே வரணும், ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. எங்களால் முடியல. ஏன்னா நான் சம்பாதிக்கிறது ஒரு 300 400 தான் வரும். அது வீட்டு செலவுக்கு மற்ற செலவுக்கு எல்லாமே நான் பார்க்கணும். எங்கள் வீட்டில் இருக்கவும் முடியாது. பாப்பா வந்து பாப்பாக்காக நான் ஏதாச்சும் பண்ணணுன்றதுனால தான் இந்த மாதிரி நான் கீரை விற்கிறது, வேறு ஏதாச்சும் எந்த கீரை கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் விற்பேன். எங்கேயாச்சும் நைட்டி, அப்புறம் டாப்ஸுங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் என்னால் என்கிட்ட காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவேன்க்கா. அவள் வாழணுன்றதுக்காக உழைக்கிற ஒரு தாய்கிட்ட தான் இந்த அவமானங்கள், இந்த வார்த்தைகள் இதெல்லாம் சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கண் கலங்குறாங்க. நான் சொன்ன மாதிரி தான், அண்ணன் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கண் கலங்குறாங்க. ஆனால் அந்த வலியை தாண்டி கொடுக்குற விஷயம், விற்கிற விஷயம் வந்து கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லோரும் சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு நல்லது தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஸ்டேட்டை எப்படி பார்க்குறீங்க மாஸ்டர் நீங்கள்? அந்த அவங்க வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த சாணி தட்டி வேலை பார்க்குறதுன்ற விஷயத்தை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க பார்க்குற மாதிரி இன்னொரு 100 சாணி தட்டி பண்ணுங்க. நம்ம கடவுள் நம்ம எந்த வேலை கொடுத்துருக்காரோ அதை நம்ம சூப்பராக பண்ணோம். உங்களை பார்த்து கிண்டல் எனக்கு என்னென்னா என் பாப்பாவே வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ ஏம்மா அந்த வேலைக்கு போகிற, என்னெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நீ ஏன் அந்த வேலைக்கு போகிறேன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் படிக்கலை அம்மா, படிக்கலை அம்மா, 4 பொம்பளை பிள்ளை தான் அக்கா, அம்மாலாம் படித்த அளவுக்கு நான் படிக்கலை, அதனால தான் இந்த வேலை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து மாடு தான் பார்த்துக்கிட்டேன். பிடிச்சி பண்ணுறீங்களா அந்த வேலை? பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். நான் வேலை செய்யறது நான் குறை சொல்லலை. அது வந்து என்னை வந்து அது நீ செய்கிறியே அப்படின்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டுறது, எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி கஷ்டத்தை உருவாக்குறாங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நம்மளுக்கு அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். ஆனால் அதை அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, நீ இந்த வேலை தானே செய்கிற, இவ்வளோ கேவலமான வேலை பார்க்குறியே. இந்த உலகம் எப்படி தெரியுமா? அப்படிதான் இந்த உலகம் எப்படி தெரியுமா? அவங்க வேலை பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்ல வேலை பண்ணுறவங்களும் வாழ விட மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் எல்லா சூழல்லையும் நான் பார்த்து வளர்ந்து வந்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு இப்போது இந்த சாணி தட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, யார் சொன்னாலும் கவலையே படாதீங்க, தூக்கி போட்டு உங்கள் வேலையை பண்ணுங்க. 10 மடம் அதை தூக்கி கொட்டும் போது எனக்கு இந்த கழுத்தெல்லாம் வலிக்கும், அந்த தூங்க முடியாது நைட்டில், கஷ்டம். இப்போ நீங்கள் கீரை வைக்கிறீங்கல்ல, அந்த சைக்கிளில் தானே போயிட்டு நீங்கள் கீரை வைக்கிறீங்க, எவ்வளோ தூரம் போயிட்டு வருவீங்க? இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போவேன் சைக்கிள்லேயே. 6 கிலோமீட்டர் போவேன். அங்கே போய் நிறுத்திட்டு மூட்டையில் முதல்ல கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னுக்கூட்டில் வச்சு தெருவாக போயிட்டு வருவேன். ஓகே. கூடையில் எடுத்துகிட்டு போவீங்களா? ஆமாம், அன்னுக்கூடையில் கொண்டு வந்து சாக்கில் இறக்கிடுறீங்க. அதுக்கப்புறம் கூடையில் ஒரு 5 கட்டாக வச்சு தூக்கின்னு போய் சுற்றிட்டு வந்து திருப்பி எடுத்துகிட்டு போவேன். மொத்தமாக எடுத்துகிட்டு போனால் வெயிட் அதிகமாக இருக்குன்றதுக்காக 5 கட்டு ஒரு தெருவாக போயிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, மொத்த வெயிட்டும் தூக்கி வச்சுட்டு நான் அண்ணன் பைக் தரேன், பைக்கில் போங்க, சரியா? என்னால் முடிஞ்ச ஒரு தங்கச்சிக்கு ஒரு சின்ன உதவி. நீங்கள் பண்ணுற வேலையை யார் கிண்டல் பண்ணாலும் நீங்கள் விடவே விடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா தூக்கி போடுங்க. இல்லைன்னா அது நம்ம கஷ்டம் தான் படுறோம், நம்ம கஷ்டத்தை தான் நம்ம அங்கே போடுறோம். ஆனால் அது வந்து கொச்சப்படுத்துகிறாங்க, எல்லாருமே கொச்சமாக பேசுகிறாங்க. இது நீ இந்த வேலை தானே பார்க்குற, எனக்கு அது அசிங்கம் இல்லை. இது வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரே என்னை கேட்டார், நான் சொல்லிட்டேன், நான் அந்த வேலை தானே பார்க்குறேன், வேறு எந்த வேலையும் நான் பார்க்கல, நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைய காப்பாற்ற நான் கஷ்டப்படுறேன், என்னால் முடிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன்,
என் பிள்ளைய நான் எப்படியாச்சும் நம்ம மேலே கொண்டு வரணும். நான் கஷ்டப்பட்ட மாதிரி, நான் படிக்காத மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாது. நல்லா படிக்கணும், அது உடம்பு நல்லா உடம்பு நல்லா க்யூர் பண்ணணும். அதனால நான் எந்த வேலை கிடைக்குதோ நான் செய்வேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, நாளையிலேருந்து நீங்கள் கீரை வைக்கும்போது பைக்கில் போவீங்க, ஸ்டைலாக விழுங்க. ரொம்ப நன்றிண்ணா. சந்தோஷமாக போங்க. நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க தான். எங்களுக்கு இது வரைக்குமே யாருமே எங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. நாங்கள் 4 பொட்டை பிள்ளைங்க. எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் பார்த்துப்பேன். நல்லது கெட்டது எல்லாமே எங்களுக்குள்ளேயே தான். வருஷமான கடமை இருந்தால் கூட நாங்கள் 4 பேர் மட்டும்தான் அதை ஷேர் பண்ணி செஞ்சுப்போம். இப்போ எனக்கு எதனா சீர்வரிசை செய்யணும்னா என் அக்கா தங்கச்சிக்கு தான் செய்வாளுங்க. அவளுங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் எடுத்து பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இன்ன வரைக்குமே யாருக்கிட்டையுமே நாங்கள் போய்ட்டு இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்க நான் கேட்கல. எங்கள் கஷ்டம், நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் சாணி தட்டுறீங்கல்ல, அது வரட்டியாக மாறும்ல. அந்த வரட்டி பல பேரோட வீட்டுக்கு அந்த சாப்பாடு வேகிறதுக்கான ஒரு உரிமை தருது. அதுக்கு நீங்கள் பெருமை தான் படணும். யாரோ வீட்டில் சாப்பாடு அந்த இடத்துல கொதிக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அன்றைக்கி அடித்த சாணி அது வரட்டியாக மாறி அவங்க வீட்டுக்கு போகுது. ஒரு தூய்மை பணியாளர் ஒரு வாரம் ஒரு ஏரியாவுக்கு தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் நாறிடும். அவங்களுடைய வேலையை நம்ம கொச்சையாக பார்க்கவே முடியாது. உங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி வேலை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வேண்டாம். இப்போ அண்ணன் சொன்னார்ல பைக்கில் போய் ஜாலியாக கீரை வைக்கலாம். இப்போ சொன்னார்ல 5 கட்டு என்ன மொத்த சாக்கையை தூக்கி வச்சுக்கிட்டோம், ஃப்ரண்ட்டில் ஒரு கூடை இல்லை, உனக்கு தேவையான அளவுக்கு கீரை வச்சுக்கோங்க, வண்டி அழகாக ஓட்டுங்க, ஓட்டிக்கிட்டு ஒரு வீடாக போயிட்டு விற்றுட்டு வாங்க. இப்போ என்ன 5 தெரு போகிறீங்களா, 10 தெரு போகிறீங்களா? இப்போ இதுக்கப்புறம் 50லேருந்து 100 தெரு நம்ம போகலாம். குழந்தைக்கான ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும். அவள் சூப்பராக இருப்பாள். நீங்கள் இழந்த விஷயங்கள் நீங்கள் நடத்த எனக்கு அது என்ன ஒரு வயசு குழந்தை ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை வந்து கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கையோட சாக்லேட்டே நீங்கள் தான் இப்போது. நிஜமா சார், அவர் வாழ்க்கையோடைய சாக்லேட்டே நீங்கள் தான். ரொம்ப பொக்கிஷமாக பார்த்த ஒரு விஷயம் நிறைவேற்றினது, அந்த சந்தோஷம் அந்த குழந்தையோட கண்களில் தெரிஞ்சது. காட் பிளெஸ் யூ டா. சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் என்றைக்குமே சௌக்கியமாக இருக்கணும் மாஸ்டர். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் என்றைக்குமே நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ மேடம் உங்கள் கையில் பைக் இருக்க போகுது, ஓட்டுவீங்களா? பைக் ஓட்டுவீங்களா? ஓட்டிடுவீங்க. சாவி கொடுத்துடலாமா அப்போ? நாங்கள் செக்கப் இன்னும் நாங்கள் பண்ணலை. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணவே இல்லை. அப்படியே விடாதீங்க. குழந்தைங்க போய் ஆப்ரேஷன் என்ன, அது குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த இவங்க கிட்ட சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம பேசுவோம். சரிங்களா? செக் பண்ணு. ஓகே. புவனஸ்ரீ, அழகா இருக்கே உங்க பேரு. ரொம்ப என்ன பிடிக்கும் உனக்கு? படிக்கிறது பிடிக்கும். என்ன படிக்கிறீங்க இப்போ? இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கு. பிக் கேர்ள் ஆயிட்டு என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடுல போட போறேன். பிக் கேர்ள் ஆயிடுவீங்க, டாக்டர் ஆயிடுவீங்க, எல்லாருக்கும் இலவச மருத்துவமும் கொடுங்க. ஓகே, உங்களை மாதிரி நிறைய பேபிஸை நீங்கள் சரியாக்கணும். ஓகேயா? அண்ணா, நாங்கள் கீரை வச்சதுலாம் 2 கட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு என்ன கீரைன்னு சொல்லுங்கள். சிறுகீரை. நான் வாங்குற பணம் கொடுத்து அதை பார்த்தா தானே மற்றவங்க. இது அப்படியே எடுத்துக்கணுமா? தேங்க்யூ. கீரை கட்டு கையில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கீரையை நமக்காக அறுவடை செஞ்ச அந்த விவசாயிகளுக்கும் ஒரு வெற்றி. இன்னைக்கு இந்த கீரைக்கு 5 ரூபாய்க்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்தாகவும் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். வணக்கம், என் பேர் ரேவதி. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைலாம் யாரும் கிடையாது. நான் 3வது பொண்ணு. நான் படிக்கலை. எங்கள் அப்பா படிக்க தான் வச்சாங்க. ஆனால் என்னால் படிக்க முடியல. எனக்கு எங்கள் வீட்டு சுச்சுவேஷனால் என்னால் படிக்க முடியாது போச்சு. எனக்கு மேரேஜுக்கு அப்புறமும் லைஃப் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக தான் போச்சு. பிரச்சனைங்க வந்து நாங்கள் 3 வீடு வாடகை வீடு மாறி மாறி வந்தோம். எதனால் அப்படின்னா, எனக்கு வந்து அங்கே இருக்க சுச்சுவேஷனில் வந்து அந்த வீட்டு ஓனருங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அதை வச்சு என்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணாங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, என்ன மாதிரி எந்த பொம்பளை பிள்ளைங்களும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது. அதனால தான் இதை நான் வெளியில் வந்து சொல்கிறேன். என்னென்னா,
நான் எங்கள் வீட்டு ஃபேமிலியில் யார்கிட்ட சொல்லலை. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டோம். எப்படி அவங்க வந்து என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் என்கிட்ட பேசு, நான் எல்லாமே உனக்கு பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு என் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு அது போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அங்கேயும் ப்ராப்ளம் தான். அங்கேயும் எங்களுக்கு அந்த வீட்லேயும் நாங்கள் ஒரு விஷயம் கூட இல்லை. அங்கேருந்து நாங்கள் வெளியே தான் வந்தோம். ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. நாங்கள் வாடகை ஆட்டோ தான் ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். வாடகை ஆட்டோ ஓட்டும் போதும் எங்களுக்கு ஃபினான்சிங்லாம் நிறைய ப்ராப்ளம். அவருக்கு வாடகை கொடுக்க முடியல, என்னாலேயும் எதுவும் பண்ண முடியல. பாப்பா வந்து அப்போ ரொம்ப குழந்தையா இருந்தாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல. அதனால் நாங்கள் வந்து கீரை வியாபாரம், அதுக்கப்புறமா துணி சேல் பண்ணுறது, இதுமாதிரி சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். எங்கள் பாப்பா வந்து நாங்கள் எப்படி படிக்க வைக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து வாடகை வண்டி தான் ஓட்டுறாங்க. அவங்க வந்து வாடகை ஓட்டி அதை கட்டுறதுக்கு மீதி எங்களுக்கு வீட்டு செலவு அது இதுலாம் போயிடுது. எங்களால் அதை இது பண்ணவே முடியல. நான் போகிற வேலையும் என்னால் அங்கேயும் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறமா அந்த கீரைலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் விற்கணும். இந்த மாதிரி சகல் ஓடிட்டே இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வந்து என் பிள்ளையை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும். படிக்கிறதுக்காக நான் எந்த வேலையோனாலும் செய்வேன். வேலை தான் செய்ய போகிறேன். நான் வேறு எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல. எங்கள் பாப்பா படிக்கிற விஷயத்தில் எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதனால் நாங்கள் ஒரு டீச்சர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம். அவங்க வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போது அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணதுனால நாங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து அப்படி தான் சேர்த்தோம். இப்போ 2வது சேர்க்கும் போது கூட நாங்கள் வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்த பேகு, ஸ்டூல், அந்த மாதிரி தான் வச்சு நாங்கள் பாப்பாவை இன்னி வரைக்குமே நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். எங்கள் பாப்பாவுக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதை நாங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே நாங்கள் வெளியில் சொல்லிக்கல. பாப்பா வந்து பிறந்து 8 மாதம் வரைக்கும் நார்மலாக தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைம் உடம்பு முடியல, மூச்சு திணறல் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். போனதில் பாப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் சின்ன ஹோல் இருக்குது, அது வந்து வளர வரல தான் வந்து அந்த ஹோல் மூடுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அது ஸ்கேன் எடுக்க போகும்போது வந்து ஸ்கேனுக்கு இவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க. எங்களால் முடியல, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க எங்களால் முடியல. நாங்கள் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எடுக்கலை. ஆனால் அந்த இஷ்யூ வந்து இன்னமும் பாப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் அவங்க மூச்சு திணறும் போது அந்த ப்ராப்ளம் வருது. நாங்கள் வந்து எங்ககிட்ட இந்த காசு பிரச்சனையால் எங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குது, காசு இல்லாததுனால தான் நாங்களுக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை. இதனால தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம். ராத்திரி பகலும் தெரியாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறோம். 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுவாங்க. கடன் பிரச்சனையும் போயிட்டு நாங்கள் பாப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் எங்களால் முடிஞ்சது நாங்களும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். எங்கள் பாப்பாவுக்கு நல்லா உடம்பு சரியாயிட்டு நாங்கள் அவங்கள நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும். இதுதான் எங்களுக்கு ஆசை. Behind Woods மாற்றம் with Lawrence. Title sponsors Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. The Chennai Mobiles and Digital Hub. மொபைலுக்கு Chennai Mobiles, அப்ளையன்ஸ்க்கு Digital Hub, all in one store. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold, call 044-4545-4545. Max Gold, cash for gold. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission School of Allied Health Sciences, Vims Hospital Campus, Chennai, Salem and Pondicherry. Velamal Nexus, dedicated to excellence. Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Woods மாற்றம் with Lawrence. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission School of Allied Health Sciences, Velamal Nexus.